நமச்சிவா பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயணம். ஓம் சரவண பவா. இன்றைய மாலை பொழுதிலே 11/5/2012 வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 5:40 மணி அளவிலே ஆன்மீகத்தில் உள்ள இறைவன் எங்கெல்லாம் இருந்து ஈசன் நமக்கு வழிபடுகிறார் என்பதை, சிவன் வழிபடுகிறார் என்பதை அருள் பாலிக்கின்றார், நம் மீது அன்பு செலுத்துகிறார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது அறிய இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலேயும் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்திலே ஜோதிலிங்கம் இருக்கின்றது, ராமேஸ்வரம். மற்ற மாநிலத்திலே ஜோதிலிங்கங்களாக மொத்தம் 12 லிங்கங்கள் இருந்து நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றார் சிவன். அதை தவிர தமிழ்நாட்டிலே இருக்கின்ற முக்கிய சிவதலங்கள், அந்த தலங்களை பற்றி நாம் இப்பொழுது அறிவிக்கின்றோம். சிவன் எங்கெல்லாம் இருந்து அருள் செய்கிறார், எல்லோருக்கும் அருள் செய்கிறார், எனக்கும் அருள் செய்கிறார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது அவரை தியானத்தில் இருந்து பக்தி செய்வோம். எல்லோரும் பக்தி செய்வோம் தியானத்தில் இருந்து. இந்த தியானம் எனக்கு, நான் காலையிலேயே மாலையிலேயும் இருவேளை தியானம் செய்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக தியானத்தில் இருந்து எனக்கு கிடைத்த ஆற்றல், காந்த ஆற்றல், என் தந்தையுடைய ஆற்றல், காந்த ஆற்றல் வெளிப்புற காந்தத்துடன் இணைந்து அந்த சிவன் மீது பக்தி செலுத்தி தியானித்தார். அவர் எந்த இடத்தில் எங்கு இருக்கின்றார் என்பதை பற்றி என்னுடைய கை விரலால், கையால் அவரின் இருப்பிடம் எங்கிருந்து, இருப்பிடம் என்று எங்கிருந்து அவர் செய்கிறார் என்பதை பற்றி என்னால் கூற முடியும். அதை நான் இப்பொழுது உங்களுக்கு காந்த ஆற்றல் மூலமாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சிவன் கோயில்கள், முக்கியமான சிவன் கோயில்களை அந்த சுட்டி காண்பித்து தியானத்தில் இருக்கின்றேன். அந்த தியானம் மூலமாக பல பலன்கள் நமக்கு கிடைக்க இருக்கின்றது. தாங்களும் நீங்களும் செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய காந்த ஆற்றல் மூலமாக அவரை சுட்டி காண்பிக்க இருக்கின்றேன். கண்டு மகிழ்ந்து தியானத்தில் கண்டு மகிழ்ந்து ஆனந்திக்குமாறு பக்தி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கின்றேன். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய்.
தியானத்தில் இருக்கின்றேன். சிவனை காந்த ஆற்றல் மூலமாக அந்த கோயிலை சுட்டி காண்பிக்க இருக்கின்றேன். கண்டு அழுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவபெருமான் நடராஜர் சிவலிங்கமாக உள்ள இடங்களை பற்றி அறிந்து அவர் தமிழ்நாட்டிலே உள்ள பல திருத்தலங்களிலே பிரம்மாண்டமான திருத்தலங்களிலே சிவலிங்க வடிவமாக ஜோதி வடிவமாகவும் இருந்து அற்புலிங்கமாகவும் இருந்து பக்தர்களுக்கு சிவபக்தர்களுக்கு எல்லா பக்தர்களுக்கும் ஆட்சி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர் மேல் அன்பு செலுத்தும் பக்தர்களுக்கு அவர் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திருத்தலங்களை பற்றி நாம் அறிந்து அவர் மீது தியானத்தில் இருந்து அவருடைய ஆட்சியை பெரும்பொருட்டு இப்பொழுது நாம் இருக்கின்றோம். அப்படி சிவன் லிங்க வடிவமாக உள்ள திருத்தலங்களை பற்றி அறிவோம், பக்தி செய்வோம், தியானம் செய்வோம். தமிழ்நாட்டில் மதுரையம் ரவி சொக்கநாத மீனாட்சி அவர்கள் சுவாமி அவர்கள் மதுரையிலே சொக்கநாத மீனாட்சி இருப்பார். சொக்கநாதருக்கு பெரிய கோயில்கள், மீனாட்சிகளுக்கும் பெரிய கோயில்கள் மதுரையம் பகுதியிலே நடிமைய பகுதியிலே இருந்து அருள் பாதிக்கின்றார்கள். இந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட 400-500 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டி முடிக்கப்பட்ட இந்த சொக்கநாதர் கோயிலாகும். சொக்கநாதருக்கு அங்குள்ள பக்தர்கள், உலகம் முழுக்கும் உள்ள பக்தர்கள் மதுரை வந்து சொக்கநாதரை வழிபட்டு மீனாட்சியை வழிபட்டு ஆட்சி பெற்று செல்கின்றார்கள். அவரை ஈசனை பரமசிவத்தை நினைத்து நாம் 1 நிமிட நேரம் தியானம் செய்வோம்.
அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்திலே சிவசைலம் என்ற ஒரு தலம் இருக்கின்றது. அங்கு சைலப்பநாதராக சிவலிங்க வடிவமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் சாதிக்கின்றார். இந்த சைலப்பநாதருடைய மொழி கால் வரையிலும் செதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சைலப்பநாதருக்கு முன்னால் நந்தீஸ்வரர் மிக அழகாக வடிவமைத்துள்ளார். இந்த நந்தி இவ்வளவு அழகு பெற தீட்டினால் உயிருடன் அது சொல்லி குதித்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. பிறகு ஒரு வடிவம் ஏற்படுத்தின பிறகு அந்த சைலப்பநாதர் கோயிலில் அமர்ந்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது. சைலப்பநாதனுடைய முடிவு அந்த அரசனுக்கு அதை அறிந்த அரசன் அந்த முடிவால் இங்கு சைலப்பநாதனுடைய முடிவா என்று அந்த தலையில் அதன் எல்லமையால் கோபம் பெற்றார். சொல்லுவார் அதை அறிந்து அதை சைலப்பநாதரை வணங்கி ஆட்சி பெற்றார் என்பது வரலாறு இருக்கின்றது. சைலம் சைலப்பநாதரை பற்றி அவரை நினைத்து நாம் தியானத்தில் இருப்போம். அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி காவிரி கரை ஓரமாக தாய்மானவர் சுவாமிகள் உச்சி பிள்ளையாருக்கு செல்லும் வழியிலே அந்த உச்சியிலே அமர்ந்து அருள் பாதிக்கின்றார் தாய்மான சுவாமிகள். தாயும் ஆனவன் தந்தையும் ஆனவன் என்று நிரூபித்து அந்த திருச்சி மலக்கோட்டையிலே தாய்மான சுவாமிகளாக சிவலிங்கமாக அமர்ந்து சிவபக்தர்களுக்கும் எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்றார். அவரை நினைத்து நாம் சிறிது நேரம் தவம் ஏற்றுவோமாக. அடுத்ததாக திருவண்ணாமலையில் வீட்டிற்கும் அண்ணாமலையார் இந்த வழியிலே வீட்டிலிருந்து உலக புகழ் பெற்ற ரமண மகரிஷி கூட அங்க இருந்து அண்ணாமலையிலே சுவாமிகளே வந்து ரமண மகர்ஷியாக இருந்து
எல்லா பக்தர்களுக்கும் ஆட்சி வழங்கி கொண்டிருக்கின்றார். இருந்து மறைந்தார். அப்படிப்பட்ட திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் பக்தர்களுக்கு ஆட்சி வழங்கி வருகின்றார். நெஞ்ச வடிவமான அண்ணாமலையாரை நாம் சிவனை சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். அவரை நினைத்து நாம் தியானத்தில் இருப்போம். அடுத்ததாக திருச்செங்கோடு அர்த்தநாரி ஈஸ்வரர். திருச்செங்கோடு அர்த்தநாரி ஈஸ்வரர். இந்த கோயிலே திருச்செங்கோடு மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்கின்றது. திருச்செங்கோடு மாவட்டத்தில் இருக்கின்றது. ஆண்பாரி பெண்பாரி என்ற ஒரு அமைப்பிலே இருந்து இந்தியா முழுவதும் பக்தர்கள், உலகம் முழுவதும் உள்ள பக்தர்களும் அந்த பகுதியில் உள்ள மக்களும் அவரை தரிசித்து ஆசி பெற்று வருகின்றார்கள். திருச்செங்கோடு அர்த்தநாத் ஈஸ்வரரை மனதில் நினைத்து சிறிது நேரம் தவம் ஏற்றுவோம். அடுத்ததாக கும்பகோணம். தஞ்சாவூர் சென்ற பிறகு கும்பகோணம் வரும். அங்கே எந்த வழியிலே கும்பேஸ்வரர் வீட்டிலிருந்து அருள் பார்க்கின்றார். கும்பமேளாவே ஒரு 15 வருடத்திற்கு ஒரு முறை அங்கு வரும். ஒரு சிறப்பான ஒரு விழா. அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த விழாவிலே நேராகி பக்தர்கள் நேராகி பின்பு சிவலிங்க வடிவமான ஈஸ்வரனை தரிசிப்பார்கள். அவரும் பக்தர்களுக்கு ஆசீர்வதித்து பக்தர்களை காத்து வருகின்றார். அப்படி காத்து வருகின்ற கும்பேஸ்வரரை நாம் சிறிது நேரம் அவரை நினைத்து தவத்தில் இருப்போம்.
அடுத்ததாக தஞ்சாவூர். தஞ்சாவூர் என்பதுமே அங்குள்ள ஈஸ்வரன் கடகீஸ்வரர். அவர் லிங்க வடிவமாக 10 அடி உயரம் 10 அடி டயாமீட்டர். இந்த அளவுக்கு ராஜராஜ சோழனால் நிர்மாணிக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அவருடைய ஞாபகார்த்தமாக வருடந்தோறும் சதய நட்சத்திரத்தில், ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கோயில் உலக பிரசித்தி பெற்றது. உலகம் முழுக்கும் அதனுடைய கலை சிற்பங்கள், அருள் சுவைகளை உயர்ந்து பாராட்டாதவர்கள் யாருமே கிடையாது. உலக ரீதியாக அந்த கோயிலை அதை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலய சிவலிங்க வழிபாடை அதை நினைத்து நாம் சில நேரம் தவம் ஏற்றுவோம். அடுத்ததாக சிதம்பரம் நடராஜர். சிதம்பரம் தில்லை நடராஜர். சிதம்பரத்துல தில்லை நடராஜர் நடனமாடிய மாதிரி ஒரு சிலை இருக்கின்றது. அதில் எந்த ரூபமாகவும் சிலை இருக்கின்றது. இந்த சிதம்பரம் உலக பிரசித்த புகழ் பெற்றது. நடராஜர் இந்த நடனம் ஆடியதாக வரலாறு இருக்கின்றது. தில்லையும் பல பாடல்களை உள்ளடக்கியது இந்த சிதம்பரம் நடராஜ பெருமான். சிவன் இங்கு நடனம் ஆடியதாக வரலாறு. பல கலைகள் நிறைந்த இடம். பல கலைகளை உள்ளடக்கி வருடந்தோறும் என்று பல விழாக்கள் நடத்தி அவருக்கு பூஜை செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட நடராஜரை, சிதம்பர நடராஜரை நாம் மனதில் கொண்டு ஒரு நிமிட நேரம் தியானத்தில் இருப்போம். அடுத்ததாக கர்நாடகில சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர். மயிலாப்பூர்ல, சென்னை மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் சிவலிங்க வடிவமாக இருந்து இந்த பகுதியிலே எல்லோ மக்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் எல்லோருக்கும் பக்தி செய்து கொண்டிருக்கின்றார். ஈசனுக்கு பல பூஜைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் தெப்பம் மிகவும் பிரசித்தி பெற்றது.
அப்படிப்பட்ட இந்த கபாலீஸ்வரனை, சிவலிங்க வடிவில் இருக்கின்ற ஈஸ்வரனை வழிமுறைகள் சாலை சிறந்தது. அந்த வடிவில் இருந்து உண்மையான பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றார், ஆட்சி அருள்கின்றார். தன்னை நாடி வருபவர்களுக்கு துன்பத்தை நீக்குகின்றார். அப்படிப்பட்ட மயிலாப்பூர் கபாலீஸ்வரனை நினைத்து நாம் ஒரு நிமிட நேரம் மௌனம் இருப்போம். சிவன் லிங்க வடிவமாக உள்ள இடங்களை நாம் அறிந்து அந்த இடத்தை நோக்கியும் அவருக்கு இட்ட பெயரை நினைத்தும் இதுவரையில் நாம் தவம் வைத்து வந்தோம். அவரை நினைத்து வழிபடுபவர்கள், தவம் இருப்பவர்கள், அவர் அந்த வரத்தையும் கொடுக்கின்றார். எல்லா ஆற்றல்களுக்கும் முதன்மையான ஒரு பொருள் அந்த யோதி லிங்கமாக வழிபடுத்தி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஈஸ்வரனை சொக்கநாதர், சைரப்பநாதர், தாய்மான சுவாமி, அண்ணாமலையார், அர்த்தநாரீஸ்வரர், கும்பேஸ்வரர், பிரகதீஸ்வரர், நடராஜர், கபாலி ஈஸ்வரர் இவர்களை நாம் இணைத்து அவர்களுக்கு 1 நிமிட நேரம் 2 நிமிட நேரம் நாம் தவத்தை ஏற்றியுள்ளோம். இந்த தவமானது அவருக்கு கண்டிப்பாக போய் சேரும். நம்மை சுற்றி இருக்கின்ற 5 கூட்டங்களில் ஒன்றாகவே இருக்கின்றார் காற்று. காற்றில் அவர் கலந்து இருக்கின்றார். 5 கூட்டங்கள். ஓம் நமச்சிவாய். மகாத்மாவின் நண்பர்களே, இதுவரை தமிழ்நாட்டிலே உள்ள ஈசன் திருக்கோயில்கள், பெரிய கோயில்கள், உலக பிரசித்தி பெற்ற கோயில்களை எங்க வடிவத்திலே இருக்கின்ற ஈசனை அவரை நினைத்து 1 நிமிட நேரம் தவத்தில் இருந்து தவ பயன் நமக்கு கண்டிப்பாக வந்திருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னுடைய காந்த ஆற்றல் மூலமாக அவர் இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி காண்பித்திருக்கின்றேன். என்னுடைய காந்த ஆற்றல் அவர்தான் தந்தது எனக்கு. அந்த காந்த ஆற்றல் மூலமாக
அவர் இருக்கும் இடத்தை உள்ளிருந்தே தொழுது விடுகிறார். எல்லோரும் அவரை பற்றி செய்து அவர்கள் அருள் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தியானம் நான் கிழக்கு நோக்கி இருந்து அவரை வழிபட்டேன், தியானத்தில் இருந்தேன். எல்லோரும் ஈசன் அருள் பெற அவர் மேல் பக்தி கொண்டு தியானத்தில் இருந்து அவருடைய ஆசை பெறுங்கள், வரம் பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய வேளையிலே இதை சொல்வதற்கு நான் ஒரு குறிப்பினையாக கருதி இந்த தியானத்தை செய்து காண்பிருக்கின்றேன். காந்த தவத்தை, காந்த ஆற்றல் தவத்தை, தியானத்தை செய்து காண்பித்திருக்கின்றேன். மகிழுமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த எனக்கு கிடைத்த காந்த ஆற்றல் தவத்தை இதுவரை செய்தவர் சிவயோகி சதாசிவ சித்தர் அல்லது தவயோகி சதாசிவ சித்தர் அல்லது யோகி சிவம். ஓம் நமச்சிவாய். முடிக்கின்றேன். சுபம் சுபம். வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு எல்லாம் நிரம்பி வழிய மாயால் வாய்ப்புடைய மக்கள் வளமாய் நேர்மையுடன் நியாயத்துடன் வாழ என்று கூறிக்கொண்டு முடிக்கின்றேன். சுபம். ஓம் நமச்சிவாய்.